பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் முதல் 3 அதிகாரங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நிருபத்தை ஆக்கியோர் யார் என்று சரியாக தெரியவில்லை. சிலர் இது பவுல் அப்போஸ்தலனாக இருக்கலாம் என்று சொல்லி யூகிக்கிறார்கள். ஆனால் தெளிவாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர்தாமே இந்த வசனங்களை நமக்கு தந்திருக்கிறார். இங்கே முதல் 2 வசனங்களிலே இந்த கடிதத்தின் முக்கிய கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முற்காலத்தில் தேவன் தம்மை மக்களுக்கு வெளிப்படுத்த தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினார். ஆனால் இப்பொழுது படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களையும் விட மேலானவரான குமாரன் மூலமாக நம்மோடு பேசியிருக்கிறார், தம்மை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆம், குமாரன் மூலமாக தரப்படும் தேவனுடைய வார்த்தையே முக்கியமானது. கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிலுவையில் தம்முடைய மரணத்தின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பை சம்பாதித்து தந்த பின் தமது வல்லமையில் அதிகாரத்தோடு தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். கிறிஸ்துவனுடைய மீட்பின் பணியை பரலோகத்திலே தொடர்வதையும் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவரே அவருடைய தெய்வீக மத்தியஸ்தராக, பிரதான ஆசாரியனாக, இடைவிடாது வேண்டுதல் செய்கிறவராக, ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பவராக அவருடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய குமாரனாக இருப்பதினால் இயேசு கிறிஸ்துவானவர் எல்லா தீர்க்கதரிசிகளையும் பார்க்கிலும் மேலானவர், தேவ தூதரை பார்க்கிலும் மேன்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆம், தேவத்தின் சற்று சிறியவராய் படைக்கப்பட்டிருந்தாலும் அவர்தாமே வல்லமையிலும் மகிமையிலும் மேலானவர். பழைய உடன்படிக்கை கொடுக்கப்பட்ட காலத்தில் தேவதூதர் முக்கியமான பணிகளை செய்து கொண்டிருந்தனர். ஆம், இதை எழுதியவர் யூத விசுவாசிகளுக்கென்று எழுதும் பொழுது தேவதூதர்களை பார்க்கிலும் மேன்மையுள்ளவர் என்பதை பழைய ஏற்பாட்டு வசனங்களையே ஆதாரமாக சுட்டி காட்டி இங்கே நிரூபிக்கிறதையும் இங்கே 4வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் 4வது வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், 9வது வசனத்திலே நீதி விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை. கிறிஸ்து என்று சொன்னாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தமாம். ஆம், ஆவியானவரை அளவில்லாமல் அவருக்கு பிதாவாகி தேவன் கொடுத்திருந்தார். கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனவேதான் அவர் நீதியை விரும்பி தீமையை வெறுத்து அந்த காரியங்களை எல்லாம் அவர் செய்து கொண்டிருந்தார். கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவர்தாமே பிதாவுடைய வலது பார்சத்திலிருந்து நமக்காக இன்றைக்கும் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியனாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். 2வது அதிகாரத்திலே விசுவாசத்தை விட்டு விலகி செல்கிறதை குறித்து எச்சரிக்கையாக அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
கிறிஸ்து நமக்கு சிலுவிலே ரட்சிப்பை சம்பாதித்து தந்தார். அந்த ரட்சிப்பை சரியான முறையிலே நாம் காத்து கொள்ள வேண்டும். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்ற கேள்வியை அங்கே இந்த நிருபத்தை ஆக்கியோர் வைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அதுக்கு மகிமை உண்டாவதாக. அவர்தாமே நமக்காக நம்மை போல ஒரு மனிதனாய் இந்த உலகத்திலே கடந்து வந்து நமக்காக சிலுவையிலே மரணத்தை ஏற்றுக்கொண்டார். தேவத்துதலும் சற்று சிறியவனாக்கினார். மகிமையினாலும் கனத்தினாலும் அவர்தாமே முடிசூட்டி கரத்தின் கிரியைகள் மேல் அதிகாரியாக வைத்து சகலத்தையும் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்தாமே தேவன் தாமே நமக்கு சாட்சி கொடுத்த காரியங்களை குறித்தும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம் ஒருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார் என்று சொல்லி 9வது வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டு. தேவனுடைய கிருபையினால் ஒருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவத்துதிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்துவானவர் மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருக்கே மகிமை உண்டாவதாக. அவரே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய், தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறது. நம்ம இன்று நாளிலும் எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு பாடுகள், உபத்திரவங்களோடு கடந்து சென்றாலும் கிறிஸ்துவானவரையும் நினைவு கூறும்படியாக அழைக்கிறார். அவரே நமக்கு உதவி செய்கிறவர். அவர்தாமே நம் கடந்து சென்ற பாதைகளிலே அவர் கடந்து சென்றவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதோடு கூட அவர்தாமே இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியர் என்பதை 17வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஜனங்களின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு எதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியனாய் நமக்காக அவர் தாமே பரிந்து பேசுகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. மோசையை காட்டிலும் மேலான வேண்டும் 3வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவர் மூலமாகவே சகலமும் படைக்கப்பட்டது. இவரே கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தை மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில் நாமே அவருக்கு வீடாயிருப்போம் என்ற அருமையான சத்தியத்தை அங்கே இந்த நிருபத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அதே வேளையிலே அவிசுவாசத்தை குறித்தான எச்சரிக்கையையும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி இருக்க எதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த வசனங்களை எல்லாம் தியானித்து சர்வ தேவனுடைய மகிமையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அவர் தாமே இந்த அருமையான தியான வழியில் ஈடுபடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அதிசய கிருபையினால் தாங்குவாராக, மகிமைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன்.